உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸையும் கொடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. 5 நிமிஷம் பேசுனதுக்கு குளத்தூர்ல கொத்து பரோட்டா பெஸ்ட் பரோட்டா. குளத்தூர்ல கொத்து பரோட்டா. என் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை எழுந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? தமிழக முதல்வர் அவருடைய நிலைப்பாடை இப்பதான் ஓப்பனா பேசியிருக்கிறாரு. இட் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். என் மேல பழி போடாதீங்க. இந்த கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். கரூர் கம்பெனி வச்சிருக்கிற அவர் இப்போ நிக்காம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் அப்படிதானே செந்தில் பாலாஜி அவர்கள் ஓடினே இருக்கிறாரு. வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. ரொம்ப நாள் கழிச்சு மிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவர்கள், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். எஸ், அவர் ஒரு முன்னாடி அவர் எலெக்ஷன் முன்னாடி பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்போ அது எப்படின்னு சொல்றது, ஒரு பொதுக்கூட்டம்னே பொதுக்கூட்டம் இல்ல, பொதுக்கூட்டம். அதான் பொதுக்கூட்டம் தான். இப்பவும் அது பொதுக்கூட்டம் அப்படின்னு மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் தான். ஆமா, ஒரு மக்கள் சந்திப்பை அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரூர். கரூர் நமக்கு தெரியும், விஜய் அவர்களுக்கும் கரூருக்கும் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கு. அதை வச்சு பல அவதூறுகள், பல ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அண்ட் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் பொலிட்டிக்கல் கெரியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே இடத்துக்கு அவர் சீஃப் மினிஸ்டரா போயிருக்கிறாரு. இதை பத்தியான உங்களுடைய கருத்துக்களுக்கு முன்னாடி அவதூறுகள் அப்படி அவர் பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவதூறு ரெடியா வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த மாடல் அரசு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. முன்றைய மாடல் அரசு. முன்றைய மாடல் அரசு தான். ஓகே, ஒன்றும் இல்லை. என்ன இப்போ அவதூறுகள் என்னென்னா, பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் சண்டை. செய்தி சேகரிக்க அனுமதி இல்லை என கூறி செய்தியாளர்கள் வெளியேற்றம். முதலமைச்சர் பங்கேற்றும் நிகழ்ச்சியில் அரங்குக்குள் இருந்து செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் போலீசாரால் வெளியேற்றம். கலைஞர் நியூஸில் கரூரில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. புதிய தலைமுறை ஊடகங்களுக்கு அனுமதி மறுப்பு. கரூர் தாவேகா சார்பில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க ஊடகத்தினர் போலீசாரால் வெளியேற்றம். ஓகே, இது மாதிரி வெளியேற்றம் எதுக்கு? இப்போ ஊடகங்கள் அங்கே போயிட்டு இப்போ எந்த இது மாதிரியான நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் அவங்களே அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களே கவர் பண்ணி அந்த மல்டி கேமராவுடைய அவுட் எடுத்து கொடுத்துட்றாங்க. அவங்களுடைய லைவ் பேக்கில் வச்சு கனெக்ட் பண்ணணும். இல்லைன்னா இங்கே சென்னையில் உள்ள அந்தந்த டிவி சேனல்ஸ் ஆஃபீஸில் அதை அதை அங்கேயே அதை லிங்க் பண்ணி விட்ருவாங்க. அந்த சோர்ஸ் கோட்லாம் கொடுத்தாங்கன்னா, லைவுக்கான அந்த டீட்டெயிலாம் கொடுத்தாங்கன்னா அது பண்ணிப்பாங்க. இப்போ எதுக்கு இங்கேருந்து இவங்க போயிட்டு உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்க? இல்ல, ஆனா ஒரு மீடியாவா அது அவங்க கவர் பண்றது அவங்களோட டியூட்டி இல்லையா? இப்போ நிறைய பிரிண்ட் மீடியா கூட போய் அந்த இடத்த நிகழ்ச்சியை பார்த்து தானே அவங்களும் ரிப்போர்ட் பண்ணாங்க. கரெக்ட். இப்போ ஒரு பெரிய படம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்துக்கு ப்ரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு ஷோ நடக்குது. ரெட் கார்பெட்னு நிறுத்திடுவாங்க. ரெட் கார்பெட் வரை எல்லா மீடியாவுக்குள்ளும் போகலாம், பைட் எடுக்கலாம், அது பண்ணலாம். ஆனால் ப்ரீமியருக்குள்ளே போக முடியாது. இதுதான் இதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்போ நீங்கள் வெளியில் பைட் எடுங்க, மக்கள்கிட்ட அந்த ஹாலுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மல்டி கேமராவில் என்ன பேச போகிறது, க்ளோஸ்அப் எல்லாமே, எல்லா 5 கேமரா போட்டு ஷூட் பண்ணால் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பேசுகிறதா கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ரெட் கார்பெட் பண்ணி அந்த இடத்துல வரையும் மக்கள்கிட்ட பைட் எடுக்கிறது, வரவங்கள்ட்ட போய் இது தானே நீங்கள் போகிறீங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த உரிய பாஸ் இருந்ததுன்னா அவங்க ஏன் பாஸ் உண்டு, எது வரையும் உண்டு. ரெட் கார்பெட்னா ரெட் கார்பெட்டோட நிறுத்திக்கணும். அப்படி தான் வேணும்னே போயிட்டு ஏதாவது தகராறு பண்ணுறது தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஏதாவது செய்தியாக்கணும்ல, பரபரப்பு.
சரி, நம்ம வந்து கரூருடைய பேச்சை பத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எப்பவுமே வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு வந்து திருச்சி மக்களே இல்லை அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரூர் சொந்தங்களே அப்படின்னு வந்து அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்றாங்க. இது எவ்வளவு ஒரு வெயிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்றது தான் இது காட்டுது. ஏன்னா இன்னொன்று நான் கவனிச்சேன் தெரியுமா, இப்போ முதல்வர் ஆயாச்சு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்பு மாடல் ஆட்சியில் ஆமா ஏதாவது முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சி இருந்தால் பாருங்கள், எவ்வளோ பெரிய மேடை இருக்கும், எத்தனை ஏர் கண்டிஷன் இருக்கும், வச்சு சைடெல்லாம் ஏர் கண்டிஷன் போட்டு பெரிய மேடைகளை போட்டு எல்லா அமைச்சர்களுக்கும் சேரை போட்டு அப்படிலாம் நடத்துவாங்க. முதலமைச்சர் ஆன பிறகும் அதே பஸ்ஸு, அதே ஸ்டேஜு, அதே செட்டப் தான். ஆனால் லொக்கேஷன் மட்டும் மாறி இருக்கு. அட்லஸ் மைதானம் அப்படிங்கிற ஒரு பெரிய இடத்துல பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து அரசு முதலமைச்சர் போகிறார், இப்போ முதலமைச்சராக வெற்றி பெற்ற பிறகு போகிறாரு. அவருக்கான எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். முன்பு மாதிரி இப்போ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் முன்னாடியே போயிட்டு பெரிய பெரிய ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணவே இல்லை. அதே பழைய என்ன செட்டப்போ அதே செட்டப் தான். எலெக்ஷன் கேம்பெயினுக்கு என்ன செட்டப்போ அதே செட்டப்பில் தான் இப்போயும் பண்ணியிருக்காங்க. அதே அந்த சிம்பிளிசிட்டியை வந்து ஏன் தேவையில்லாத செலவு பண்ணும்? மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுன்றதை ஒரே ஒரு கூரை அமைத்ததோடு நிறுத்தியிருக்காங்க. அதற்கப்புறம் நான் ஏற்கனவே நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படின்னா, இந்த மக்களுடைய ஆர்வம் தமிழக வெற்றி கழகத்தில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது குறிப்பாக சிஎம் பேசும்போது 1,36,565 பேர் பார்த்தாங்க. நிகழ்ச்சி முடியும் போது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர், 1,96,144 பேர். ஃப்ரைடே நான் சொல்றது ஒரு சேனல்ல மட்டும், தமிழக வெற்றி கழகம்ன்ற யூடியூப் சேனலில் மட்டும். அதுக்கப்புறம் பாலிமர் இருக்குது, நியூஸ் 7 இருக்குது, மற்ற சேனல்கள் எல்லாம் இருக்குல்ல. எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னுமே அந்த எலெக்ஷன் மோட் எப்படி மக்கள் வந்து முதல்வர் வந்து பேசினார்னா, அப்போதைய தாவேகா தலைவர் வந்து பேசினார்னா எப்படி ஒரு ஆர்வமாக பார்ப்பாங்களோ, அதே போல் இன்னும் ஆர்வம் குறையாமல் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத. ஏன் நம்ம வந்து க்ரௌடை கூட பார்க்குறோமே, அவ்வளோ க்ரௌடு இன்னும் வந்து முன்னாடி அவர் எப்படி வந்து முன்னாடி கூட நம்ம சொல்லலாம் ஒரு கியூரியாசிட்டினால நிறைய மக்கள் வந்து முன்னாடி சொல்லிட்டு இவங்க நடிகரை பார்க்க வந்த கூட்டம், ஆனா முதல் வாட்டி முதலமைச்சரை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஒரு உண்மையிலே வந்து எங்க முதலமைச்சர் வந்து நாங்க வந்து பாக்குறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்பிரிட்டோட வந்து வந்திருக்கிறாங்க. முன்னாடி மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்தா அது என்னது குவார்டர் கோழி பிரியாணி அதுக்காக வந்த க்ரௌடோ, இல்லைன்னா வந்து பழைய எதுக்கு நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு க்ரௌடோ, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ரொம்ப ஒரு ஸ்பிரிட்டோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில வந்து இருந்தாங்க, அப்படி ஒரு வைப்ல இருந்தாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்டே வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய ஸ்பீச்சை வந்து முதலே அந்த துயர சம்பவம் அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த ஸ்பீச் ஆரம்பிச்சு அந்த 2வது 3வது சென்டென்ஸ்லேயே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. என்னன்னா வந்து பெரம்பலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நாங்கள் வந்து போகும்போது போலீஸ் வந்து எங்களுக்கு வார்ன் பண்ணாங்க. எங்களுக்கு சொன்னாங்க, கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார், நீங்கள் வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து சரி போக வேணாம், எங்களுக்கு வருத்தமாக தான் இருந்தது, ஆனால் நம்ம மக்களோட சேஃப்டி முக்கியம், அதனால் நாங்கள் போகல. அதே மாதிரி நாங்கள் நாமக்கல் போகும்போது நாமக்கலோட வழியில் நாமக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் தானே கரூர் போக வேண்டிய அஜெண்டா. அப்போ வந்து எதுக்கு போலீஸ் வந்து எங்களுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுக்கல. இன்ஃபேக்ட் வந்து அவங்களே தான் வந்து எங்களை வழி நடத்தி எங்களை இந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்தாங்க. நான் கூட என் ஸ்பீச்சில் வந்து போலீஸை தேங்க்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு என்ன தெரியும் இப்படி ஒரு நாடகம் வந்து அவங்க ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்க முன்னாடியே சொன்னாங்க. ரொம்ப லாஜிக்காக இருந்தது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து வேணும்னே நான் அந்த இடத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தோட வந்து இல்லை. ஏன்னா முன்னாடியே அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்து இருக்கிறாங்க. சரி கூட்டம் அதிகமாக இருக்கா, நாங்கள் போக கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ இந்த ரூல்ஸை மதிச்சு ஒரு லீடராக வந்து செயல்பட்டு இருக்கும் போது எதுக்கு வந்து கரூர் விஷயத்துல வந்து போலீஸ் வந்து இப்படி நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் இதில் நடந்திருக்குமா என்னன்னா, நீங்கள் சொல்லும் போதே இன்னொன்று சொல்லியிருப்பார் முதல்வர், போலீஸ் ஹேஸ் ஆல் த ரைட் டு கேன்சல் த மீட்டிங். ஆமாம், ஏன் பண்ணலை நீங்கள் அப்படி சந்தேகப்படி கேன்சல் பண்ணியிருக்கலாமே. அப்போ நீங்கள் தான் முதல் முறையாக என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே நிறுத்தி வச்சிங்க
அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இதற்கு முன்பு வரை கரூர் சம்பவத்தை பற்றி தாவேகா தலைவராகிய விஜய் பேசும்போது அதிகபட்சமாக என்ன சொல்லியிருப்பாரு? உங்களுக்கு வந்து இது யாரு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்டா என் மக்களை தொட்டோம், ஏன் என் மக்களை தொட்டோன்னு நீங்கள் வந்து யோசிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் முதல் முறையாக இப்போ இன்னைக்கு பேசின இந்த ஸ்டேட்மெண்ட்டை எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசியிருந்தாருங்க. அரசியல் பண்ணியிருந்தாரு, ஓட்டுக்காக பண்ணுறாருன்ட்டு. ஆனால் இன்னைக்கு தான் முதல் முறையாக ஓப்பனாக இது வந்து ஒரு விபத்து இல்லை, திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்றத, அப்போ சதி அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் தாவைக்காவுடைய தொடக்க காலத்திலேருந்து நிலைப்பாடு. ஆனால் முதல்வர் அவருக்கு இதுக்கு முன்பு இருந்த எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்த்துருப்பார், நிச்சயமா பார்த்துருப்பார்ல. கண்டிப்பா. அப்போ இன்னைக்கு தான் முதலாக இது என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்ற இடத்துக்கு முதலாக முதல்வர் நகர்த்துறாரு. ஐ திங்க் முதலா அவரோட சைடுல என்ன நடந்தது அப்படிங்கறத அவர் வெளிப்படையா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம யார் காரணம், யார் வந்து சொல்லி இதெல்லாம் செஞ்சீங்க, இது நடந்தா இது பண்ணுங்க, இது நடந்தா இப்படி பண்ணுங்க, இப்படி நடந்தா அப்படி பண்ணுங்கன்னு யார் சொன்னது அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறாரு. இதுதான் இந்த கரூர் சம்பவத்தை குறித்து தமிழக முதல்வர் அவருடைய நிலைப்பாடை வந்து இப்போதான் ஓப்பனாக பேசியிருக்கிறாரு. இட் இஸ் நாட் அன் ஆக்சிடெண்ட், என் மேலே பழி போடாதீங்க, நான் வந்து குற்றமற்றவன், நான் வந்து எனக்கு வந்து என்ன இங்கே பெரம்பலூர் டு அரியலூர் டு பெரம்பலூர் போகும்போது போலீஸ் சொன்னதுனால தானே நான் திரும்பி போனேன். இன்றைக்கி ஏன் போலீஸ் சொல்ல மறந்துருச்சு, ஏன் போலீஸே எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல என்னை நிற்க வச்சுது, இதற்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ற கேள்வி வைக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஒழிஞ்சுட்டாங்க சொல்லுங்க. இல்லை, அதுக்கப்புறம் வந்து அவரே பேசுகிறாரு இல்லையா, நான் வந்து இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் ஏன் இது எனக்கு நடந்தது, என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கும் போதே நீ வந்து வீட்டை விட்டு நீ வீட்டிலே இருக்கிற, ஒளிஞ்சுக்கிற, இது பண்ற அது பண்ற அப்படின்னா அந்த வாய் இருக்கே கொஞ்சம் நஞ்சமா பேசுது, வாய் இருக்கிறனால நீங்க எப்படி வேணா பேசலாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் வைக்கிறாரு. உண்மையிலே அவருக்கு அந்த கரூர் விஷயம்க்கு அப்புறம் நடந்த அவதூறுகள்ங்கிறது 1-2 இல்லை பல. அவர் வந்து உண்மையிலே ஒரு அவருடைய என்டையர் பொலிட்டிக்கல் கெரியரே ஒரு குவெஸ்டின் மார்க்கா வந்து ஆக்குனது கரூர் சம்பவம் தான் அந்த காலத்துல. ஐ மீன் அந்த டைம்ல வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி. ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் இவர் வந்து அரசியலுக்கு இன்னும் கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாமே வந்து உண்மையா நான் வந்து விஜய் அதை முதல்வர் மனசுல இருந்து, முதல்வர் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பாரு எவ்வளவு வந்து கொடூரமா இருந்திருக்கும். கேட்டா நம்ம நல்லது பண்ண போய் இவ்வளவு கெட்ட பேரா நமக்கு. அவரே சொல்றாரு, இன்னசென்ட் லைஃப்ஸ், குழந்தைகள் அந்த மழலை விஜய் மாமான்னு டிவில வந்தா அதெல்லாம் இன்னசென்ட் லைஃப்ஸ் வந்து அந்த மழலை கூட வந்து கடந்து போகாத அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைகள் எல்லாமே வந்து என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, எங்களுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், அவங்களோட வாழ்க்கையில அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவ்வளோ ஒரு இன்னசென்ட் லைஃப்ஸ் எல்லாமே வந்து போயிருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை வந்து நம்ம அவங்க கண்ணில் பார்க்க. இன்னைக்கு முதல்வரை மெச்சுகிற முக்கால்வாசி வாய்கள் 75% ஆஃப் த மவுத் பீசஸ் அன்னைக்கு அப்படி கேள்வி, ஒழிஞ்சிட்டாரு, வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன். ஒரு திமுக ஒரு ஆளை செட்டப் பண்ணி பண்ணவருக்கு போயிட்டு வெளியே வாலாம் கோஷம்லாம் போட்டாங்க. ஐயோ, அந்த காலம்ன்றது ரொம்ப கொடூரமான காலம்மா. நான் இன்னைக்கு கொலைதான் இவங்க பண்ணிட்டாங்க, he killed them அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து 26 செப்டம்பர் 2025 காலையில் தினமலர் வெப்சைட்டில் ஒரு ஸ்டோரி வந்தது. கரூரில் விஜய் பிரச்சாரத்தை முறியடிக்க திமுகவின் டேக் டைவர்ஷன் திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி வந்தது. அந்த ஸ்டோரியை மக்கள் படித்து பார்க்கணும். அதில் வந்து அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுன்னா, ஒரு மாதிரி சம்திங் ராங் நடக்க போகுது, அதை கெஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் போது அங்கங்கே ரோட்டில் பள்ளம் தோண்டி மக்களை வண்டி வர விடாமல் பண்ண போகிறாங்க, ஏதோ ஒன்று சம்திங் நடக்க போகுது அப்படின்றத அவங்க எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 26ஆம் தேதி இது நடக்குதா, 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது, 28ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதுலேயும் ரொம்ப ப்ராப்பரான ஒரு கட்டுரை வந்திருக்கும்.
என்னென்ன அந்த நடந்தது. கட்டுரையை தான் நீங்களும் படிச்சீங்க. ஆமாம், அந்த கட்டுரை நானும் படித்தேன். ஸோ இது அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஐ விட்னஸ் கூட நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். நிறைய பேர் எனக்கும் ஃபோன் பண்ணாங்க. அது இல்லை சார், இது ஆர்டினரியாக கிடையாது, சம்திங் யாருமே அங்கே இருந்தவங்க இது இயற்கையாக நடந்ததுன்னு யாருமே சொல்லல. அதை விட ரொம்ப காமெடி என்ன தெரியுமா? சரி, ஒரு அரசாங்கம்ன்றது யாரு? அவங்கள்ட்ட இல்லாத பவரா? எல்லா பவரும் அவங்கள்ட்ட இருக்குல்ல. எல்லா மெஷினரியும் எல்லா மெஷினரி, போலீஸ் இருக்கு, லோக்கல் பாடி இருக்குது, அமைச்சர்கள் எல்லாமே இருக்குது, பணம் இருக்கா, எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தும் இந்த கரூர் சம்பவத்தில் முதல்வர்லேருந்து டிஜிபி, ஏடிஜிபி, அப்போது மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த அமுதா அவர்கள், இவங்க எல்லாமே முன்னுக்கு பின் முரணான தகவலையே கொடுத்துருந்தாங்க. அது எப்படி see, if it is a fact should be one, right? Fact should be same. எல்லா இடத்துலையும் ஃபேக்டாக தானே இருக்கணும். ஆனால் ஒருத்தர் சொல்லும்போது ஒவ்வொரு நம்பர்ஸ் மாறுது. 50 பேருக்கு ஒரு காவல்துறைன்னு சொல்லிட்டு நாங்கள் 500 பேரை போட்டிருந்தோம். ஐ திங்க் வந்தது 15,000 பேர் வந்தாங்க. அங்கே வந்தது 60,000க்கு மேலே. காவல்துறை 500 பேரை போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறாங்க? அந்த க்ரௌடை குறைக்கிறாங்க. 500 பேர் போட்டிருந்தா 50 பேருக்கு ஒருத்தர்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு. ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் இதை சொல்கிறாரு. அப்போதைய டிஜிபி வேற ஒரு நம்பர் சொல்கிறாரு. அமுதா அவர்களுக்கு இல்லை, நாங்கள் 20,000 பேரை எதிர்பார்த்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ 15,000 ஒருத்தர் சொல்கிறாரு, 20,000 ஒருத்தர் சொல்கிறாரு. இதுக்கு பேர் ஆனால் இவங்க எல்லாம் இந்த 500 காவல்துறையில் கரெக்டாக இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் இதில் பேசும்போது, சட்டமன்றத்தில் பேசும்போது 600 பேருன்றாரு, 616 சம்திங் சொல்கிறாரு. எப்படியா நம்பர் மாறி மாறி போகுது? எப்படி மாறி போகுது? அப்போ அவங்க அந்த டேல எவ்வளோ போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும்ல. அது ப்ராப்பராக இருந்ததுன்னா 500 பேர் தான், 500 பேருக்கு தான் ரெக்கார்டு இருக்குது. இந்த 600 பேருக்கு ரெக்கார்ட் இருக்கும். அப்போ எப்படி டிஜிபிக்கு தெரியாமல் 100 பேர் எப்படி எக்ஸ்ட்ரா வந்தார் முதலமைச்சர் பேசும்போது? அப்போ there is no truth. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணது விடியறதுக்குள்ளே 41 பேர் அடிச்சிட்டாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதையே அவங்க ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல. பேஷண்ட் 1, பேஷண்ட் 2, பேஷண்ட் 3. பேஷண்ட் 1 இந்த டாக்டர் இத்தனை மணிக்கு பண்ணார், பேஷண்ட் 2 இந்த டாக்டர் இத்தனை மணிக்கு பண்ணார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலிசபெத் அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்கார். நான் எலிசபெத் என்ற டாக்டர் பேஷண்ட் 1 பண்ணார், பேஷண்ட் 5 பண்ணார், பேஷண்ட் 8 பண்ணார். ஏன்னா 2 hours ஆகுதுன்னு வச்சுக்கேன். அப்போ பேஷண்ட் 1, பேஷண்ட் 5, பேஷண்ட் 8 இத்தனை மணிக்கு அவர் பண்ணியிருக்காரு. டாக்டர் ஃபிலிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரே எத்தனை மணிக்கு பண்ணார், பேஷண்ட் 2 எத்தனை மணிக்கு பண்ணார், பேஷண்ட் 3 இத்தனை மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணார், அதுக்கு பேஷண்ட் 9 பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்குங்களே. இந்த ரெக்கார்டை எடுத்து ஏஐயில் அனலைஸ் பண்ணால் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா ஒரே டாக்டர் சில நேரங்களில் 2 பேரை ஒரே சைமில்டேனியஸ் 2 பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரிலாம் வருது. எப்படி முடியும்? புரியுதுங்களா? அதனால இது டெஃபினட்டா ஏன் கரூர்னா பதறாங்க? ஏன் கரூர் திமுக இன்னைக்கு அவங்க இப்போ பதறலையா? அவங்க கரூர் சம்பவம் நடந்ததே தான் சொல்றாங்க. இப்போ உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏன் அவ்வளோ பேர்? ஐ திங்க் ஒரு 2 or 3 மோர் மீடியா பர்சனல் எல்லாம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டாலும் அரெஸ்ட். எதுக்குன்னா அது இவங்க எவ்வளவு மூடி மறைக்க முயற்சித்தாலும் ஒரு நாள் உண்மை வெளில வரும். அந்த உண்மை ரொம்ப கேவலமாக இருக்கும். திமுக அத்தோடு முடிஞ்சிடும் கதை. எஸ், அவர் தான் முதலமைச்சர் பேசியிருப்பாங்களே, அப்போ சட்டசபையில முதல்வர் எப்படியெல்லாம் என் மேல பழிய போட்டாங்க, இதுக்கெல்லாம் தான் மக்கள் ஒரு சிறந்த பதிலடியை கொடுத்துருக்காங்க, என்ன முதலமைச்சரா மாத்தினாங்க. ஆனா அவர் வார்ன் பண்றாரு, இந்த பதிலடியை நீங்க இப்ப மட்டும் கொடுக்காதீங்க, நிரந்தரமா இந்த பதிலடி இருக்கு, பத்தாது ஆமா, எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பதிலடி செஞ்சிருங்க அப்படின்றாங்க. அதான் உண்மை. செஞ்சுட்டாரு ஆல்ரெடி. டிஎம்கேக்கு எதிர்காலம் என்பது பூஜ்ஜியம், சூன்யம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைய அளவில் திமுகவுக்கு கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. ஒரு காலத்திலும் ஜெயிச்சதே இல்லை. அப்போ இன்னைக்கு திமுகவுடன் இருந்த எல்லா கூட்டணி கட்சிகளையும் யார்கிட்ட இருக்காங்க? தாவேகா கிட்ட இருக்காங்க. சிபிஐ சிபிஎம் கூட ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம். ஆனால் வெகு விரைவில் உள்ளே வந்துடுவாங்க. காங்கிரஸ் ஒரு கட்சி இல்லாதனால டிஎம்கே ஜெயிக்க முடியாதுமா?
இப்போ அழகா சொன்னார் பத்தியா முதல்வர், 5 நிமிஷம் பேசுனதுக்கு கொளத்தூர் வந்து கொத்து பரோட்டா பெஸ்ட் பரோட்டா தான். குளத்தூர்ல கொத்து பரோட்டா 5 நிமிஷத்துக்கு. அப்போ 70 ஆண்டு கட்சி, அதன் தலைவர், ஒரு முறை துணை முதல்வர், ஒரு முறை மாநகராட்சி மேயர், அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதல்வர், முதல்வர், அடுத்த எலெக்ஷன்ல மண்ணை கவுற மாதிரி தோத்து போயிருக்காருமா. ஒரு எம்எல்ஏவா கூட வர முடியலையே. அதே வந்து அது என்ன, நம்ம சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன்ல இஸ்லாமியர்கள் ஓட்டுனால அவர் வந்தாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இல்லைன்னா அவரும் வந்திருக்க முடியாது. அந்த டைம்ல இவங்க பிஜேபி பி டீம் பரப்பினால இஸ்லாமியர்கள் அதை நம்பல. ஐ மீன் நம்பிட்டாங்க. அதனால அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா நிலைமை பத்தியா, இப்போ ஒரு கட்சியோட தலைவரே தோற்கடிக்கப்படுறாரு ஃபர்ஸ்ட் தேர்தலில், தவேகாவுடன் மோதின ஃபர்ஸ்ட் தேர்தலில். அப்படின்னா அவங்க நிலைமை என்ன, எதிர்காலம் என்ன? உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, அவங்க வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல மக்களும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காங்க இந்த ஊழல்னால. இப்போ விஜய் அவர்களே வந்து சொல்றாங்க, முதல்வர் அவர்களே சொல்றாங்க, இந்த மாதிரி டெண்டர்ல வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளோ வந்து தேவையில்லாத டெண்டர்கள், இல்லைன்னா வந்து அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப எக்ஸீட் ஆகிற டெண்டர்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. முதல்வர் பேசும்போது ஒரு பிரிட்ஜ், சென்னையில் ஒரு பிரிட்ஜ் கட்டினதுல ஊழல் நடந்துக்குன்னு சொன்னார்ல. ஆமா, ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு 2021 திமுக அரசு வந்த படனை ஃபர்ஸ்ட் நிதியமைச்சராக இருந்தது நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவரு முதல்ல ஃபர்ஸ்ட் இயரில் அறிவித்தார். என்ன அறிவிச்சார் தெரியுமா? இது மாதிரி தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வரையும் ஒரு மேம்பாலம் போடுவோம் அப்படின்னு சொன்னார்மா. சொல்லி முடிச்சு ஆட்சியும் போயிடுச்சு. இன்னும் அந்த மேம்பாலத்தை போட்டு முடிக்கல. அவர் என்ன கட்சியை விட்டே வேணாடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் எங்கேயோ அபிஷியலா போல, பட் ஹி நோஸ் ஹி ஹட் கான். அப்போ ஒரு பிரிட்ஜை கூட 5 வருஷத்துல போட்டு முடிக்காம அதுல அவ்வளோ, அதை தான் அந்த பிரிட்ஜை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். சென்னையில் அப்போ இவங்க ஆரம்பிச்சு ஐ திங்க் போட்ட பிரிட்ஜு வந்து 2-3 பிரிட்ஜ் தான் இருக்கும். முக்கியமானது முதல் பட்ஜெட்டில் அறிவிச்சது கடைசி வரையும் போட முடியாது. அவங்க கட்சி ஆஃபீஸுக்கு மேலே தான் எது எழுந்திருக்குது. அறிவாலயத்துக்கு முன்னாடி தான் அந்த பிரிட்ஜை ஆரம்பித்து சதையாப்பேட்டில் கொண்டு போய் முடியுது. அதே இன்னும் போட்டு முடியல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்ட்டி ஃபண்டு. ஆமா, பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நான் வந்து சொன்னேன். ஆனா யாரோட பார்ட்டி ஃபண்ட், என்ன பார்ட்டி ஃபண்ட், எந்த துறை, யாரோட எந்த கட்சி, எதுவுமே தெரியாம உட்காந்து எதுவுமே தெரியாம எழுந்திருச்சு ஓடுனாங்க. இல்ல, அது உண்மையிலே ரொம்ப சிரிப்பா இருந்தேனே. அவங்களும் அது என்னப்பா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லும் போது போதும் எல்லாருமே எழுந்திரிச்சு டக்குன்னு கிளம்பிட்டாங்க. அத என்ன பார்ட்டி ஃபண்ட், அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் கூட வந்து அவரு முடிக்க முடியல, அப்படியே ஓடி போயிட்டாங்க எல்லாரும். உண்மையிலே பார்ட்டி ஃபண்டு, அது பார்ட்டி ஃபண்ட் தான். இப்போ நம்ம இதை பத்தி பேசணுமான்னு தெரியலையே. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு ஆர்டிக்கல். இல்ல, நம்ம அது பேசல. கார்பரேஷன்ல டெண்டர் வேரியேஷன் போடுவாங்க, அத பத்தி நம்ம பேசிருக்கோம். அதுல வந்து இப்போ 25% ல இருந்து 30% கம்மியா இருக்குது. போன வருஷம் விட்ட டெண்டர் டாக்ஸ் பேயரோட காசு வந்து ரொம்ப சேவ் ஆகுது. வருஷம் உனக்கு விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, ரா மெட்டீரியல் ஏறுது. அப்ப வருஷம் டெண்டர் வந்து ஏறதானே செய்யணும். எப்படா இறங்குது? எப்படி இந்த வாட்டி இறங்குது? பிகாஸ் பார்ட்டி ஃபண்ட்ன்றது இல்லை. பார்ட்டி ஃபண்ட் இல்லாதனால அவங்களால காம்படிட்டிவ் ரேட்டுக்கு கொடுக்க முடியுது. அதனால போன வருஷத்தை விட இந்த வாட்டி 25% 30% கான்ட்ராக்ட் வேல்யூ கம்மியாகுது. அப்போ இது எவ்வளோ பெரிய சாதனையா இல்லாம? கண்டிப்பா நம்மளுடைய காசு தான் சேவ் ஆகுது. இன்னொன்று சொன்னா ரொம்ப முக்கியமானது, அந்த வெள்ளை அறிக்கையில பார்த்தா அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பானை ஓட்டையா இருந்தது. அந்த பானை உள்ள நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி எங்க போச்சு தெரியல. இப்பதான் தண்ணி எங்க போச்சுன்றது ரூட்டு போட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாங்க டாடி, என்னன்னா எங்க அப்பா வந்து பீரோக்குள்ளார இல்ல அப்படின்னு. அந்த பார்ட்டி ஃபண்டுக்கு தான் சொன்னாங்க. ஏன் ஒழிச்சு ஓடுறீங்க? ஐயோ நாங்க இல்லப்பா,
நாங்கள் இல்லைன்னா உட்காந்து பார்ட்டி ஃபண்டாவது ஒன்றா நாங்களாம் அப்படி வாங்கலை அப்படின்னு நின்று இருக்க வேண்டியது தான் சட்டசபையில். அதான் அவங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் ஸ்பீக்கர் கிட்டே எல்லா கதவெல்லாம் மூட வைக்க சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அவங்க வெளில போக மாட்டாங்க. நாங்கள் காலேஜ் படிக்கும்போது குயின் ஹால்னு ஒன்று இருக்கும். என்ன உனக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. லோயலா காலேஜில் மெயின் பில்டிங்கில் குயின் ஹால் இருக்கும். அப்போ வந்து 3 தமிழ் கிளாஸ்க்கு வந்து 2-3 டிபார்ட்மெண்ட் வருவோம். எக்கனாமிக்ஸு நாங்கள், அதுக்கப்புறம் ஐ திங்க் லிட்ரேச்சராக 3 டிபார்ட்மெண்ட் வரும். அதனால் ஒரு 80 பேர் 100 பேர் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த தமிழ் சார் வந்துட்டு தமிழ் ப்ரொஃபஸர் வந்து ஏதாவது இது போர்டில் எழுதுறதுக்கு திரும்பினான்னு வச்சுக்கேன், அட்டனன்ஸ் எடுத்துருவாரு. அட்டனன்ஸ் திருப்பி திரும்பணுன்னா டப்புன்னு 2 பேர் ஓடிடுறது. எங்கேருந்து கிளாஸ்லேருந்து அந்த பக்கம் திரும்பினா டப்புன்னு 2 பேர் ஓடிடுது. ஒரு காலத்தில் என்னடா அட்டனன்ஸுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ வந்து அட்டனன்ஸ் எடுத்து முடிச்சு 1/2 மணி நேரத்தில் ஆளே காணுமே அப்படின்னா என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு அடுத்த வாட்டியிலேருந்து வந்தவொடனே ஃபஸ்ட்டு எல்லா கதையும் மூட்டார். எல்லா கதையும் மூடிட்டு கிளாஸ் எடுத்தார். அட்டனன்ஸை கடைசி எடுப்பார். அது மாதிரி இப்போ அசம்பிளியில் கதவு மூணு தான் மூடணும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக. ஏன்னா வந்து இவங்க ஓடுறத பார்த்தா வந்து அவங்க தே நாட் ரெடி டு டேக் தட் கிரிட்டிசிசம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்ட். நிறைய விஷயங்களை வந்து தாவேக்காவை வந்து பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அரசு, ஐ மீன் ஆப்போசிஷன் பார்ட்டி. ஒன்று வந்து மின்சாரத்துறையில் வந்து ப்ரொமோஷன் ஐ திங்க். ரெண்டாவது ஒரு கேங்மேன்னு சொல்லுவாங்க தெரியுமா. கேங்மேன்னா லைன்மேன் மாதிரி. அது கரண்ட்டை வந்து கரெக்டாக போதா இல்லை ஏதாவது ஃபியூஸ் போயிருக்கோம் அதெல்லாம் பிடிச்சி அதை சரி பண்ணுறது ஃபிசிக்கல் லேபர். ஓகே. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரா ஐ திங்க் 5000 பேரா 20,000 பேரா சம்திங்கில் 5000 பேர் தான் நினைக்கிறேன். சம் நம்பர் 5000 10,000 சம்திங் 9,000 சம்திங். அது வந்து போன ஏடிஎம்கே பீரியடில் எடப்பாடி பீரியடில் ரெக்ரூட் பண்ணாங்க. ஓகே. ரெக்ரூட் பண்ணது அந்த ஏதோ டைமில் அது போட முடியல. அது காசு வாங்கி தான் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெக்ரூட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்குள்ளே ஆட்சி போயிடுச்சு. டிஎம்கே பீரியடில் அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கணுமா இல்லையா? ரெக்ரூட் பண்ணி எல்லாத்தையும் ஆர்டர்லாம் கொடுத்து அவங்களுக்கும் வேலை கொடுக்கல. கேட்டால் நீ அவங்கள்ட்ட தான் காசு கொடுத்துட்டு வந்தா எங்களையும் கவனின்ட்டு இவங்க வந்து அங்கேயே கொடுத்துட்டு தானே வந்திருக்கோம், மறுபடியும் உங்களை கவனினா எப்படி முடியாது அப்படின்னா அவங்கள 10 வருஷமாக தேவர் கெப்ட் ஆன் வெயிட்டிங். டிவிக்கு வந்த உடனே விதின் என்ன ஒரு 50 நாள் ஆயிருக்கா, அதுக்குள்ள தே ஹவ் கிவன் அஷூரன்ஸ். இப்போ 20,000 பேர் கிட்ட ரெக்ரூட் பண்ண போகிறாங்க டிஎன்இபியில். அதில் 10 வருஷமாக வெயிட் பண்ண அவங்களும் ஒரு முக்கியமான குரூப்பு. எந்த இடத்துலையுமே லஞ்சம் கிடையாது. அதான் சொல்கிறேன். அதே மாதிரி ஊழல், அவங்க ஊழல்லாம் வந்து நரம்புலே ஊறி போயிருக்கு. நீங்கள் எப்படி அதெல்லாம் வந்து எடுக்க முடியும், எப்படி அதெல்லாம் நீக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு முதல்வர் சொன்னாங்க. ஆனால் உண்மையே சொல்கிறேன், நம்மளே நிறைய வீடியோஸில் வந்து பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு போய் அவங்க என்னடா நம்ம லஞ்சம் கொடுக்காம ஒரு வேலை பண்ணி முடிக்கிறோமா அப்படிங்கிற ஆச்சரியத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ முன்னாடியெல்லாம் வந்து அவங்கள ஏதோ மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து உட்காருங்க சார் அப்படின்னு எல்லாம் மேனர்ஸோட நம்மள கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க. இதுல என்ன தெரியுமா மிகப்பெரிய ஒரு கேவலமான இது நடந்தது என்னன்னா, டிஎம்கே பீரியட்ல இந்த எஸ்பெஷலி டியூரிங் த டைம் ஆஃப் எலெக்ஷன், டிவிக்கு அந்த லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கரப்ஷனை நார்மலைஸ் பண்ணாங்க பேர். ஆமா, அதுதான் ரொம்ப மோசம் ஐடியா. ஏன் பிஜேபி வந்துருங்க, ஏன்னா கரப்ஷன்லாம் நாங்கள் கரப்ஷன் இல்லாத எந்த கவர்மெண்ட்டுங்க இருக்குது? அவங்க இது கூட சொன்னாங்க, மத்திய அரசுல வந்து கரப்ஷன் இருந்தனால நம்ம பிஜேபி எலெக்ட் பண்ணோம். ஆனா இப்ப பாருங்க என்னெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து கரப்ஷன்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஐடியாலஜி தான் முக்கியம், ஃபேஷிசத்தை எதிர்க்கிறது தான் முக்கியம். ஆனா அவங்களுக்கு தெரியல ஃபேஷிசமும் கரப்ஷனும் they're just two parts of the same coin. எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. வேணும்னா ஏன்னா கரப்ஷன் நீ வந்து திமுக கரப்ஷன் சொல்லி தான் அட்டாக் பண்ண முடியும். ஆனா கரப்ஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க. யாருங்க லஞ்சம் வாங்காம இருக்கா? அன்னைக்கு எல்லாரும் வாங்குறாங்கல்ல. அதெல்லாம் எப்படிங்க வந்த 10 நாள்லேயே ஒழிச்சிருவாரா? லஞ்சத்தை ஒழிச்சிருவாரா? இப்படிலாம் பேசினவங்களுக்கு நீ பொழிச்சு விழுந்துச்சு பத்தி ஆட்டி. அண்ட் இதையும் முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க, லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸையும் கொடுக்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முதல்வரே எந்த மாநிலத்து முதல்வர் அப்படி சொல்றாங்க, லஞ்சம் அவனாவது கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லு. கேட்டா எங்க அண்ணா ஆச்சு, என் தம்பி ஆச்சு, என் பையன் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க, நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இவங்க ஏதாவது இந்த 2 என்ன தீர்ந்து போன சக்தியும் தீய சக்தியும் சொல்லுங்களேன் பார்ப்பான். அது லஞ்சத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்டு லஞ்சத்துக்காகவே நடத்தப்படுகிற மாடல் அரசு. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் வந்து
ஐ மீன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் எல்என்டி கம்பெனியில் வந்து ஒரு ஒப்பந்தம், அதாவது 18,600 crores ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணி 8,200 ஜாப்ஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தெரியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் முதலீடை வந்து வாங்கி சைன் போட்டதோட சரி, ஆனால் எதுவுமே வந்து அது ரியாலிட்டிக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகல. ஆனால் இப்போ வந்து எல்என்டி கம்பெனியில் வந்து இவ்வளோ ஜாப்ஸ் வந்து அவங்க நல்லா கிரியேட் பண்ண முடிஞ்சது. என்ன ஒரு மேட்டர் ஆஃப் இன்னைக்கு ஜூன் 10th மே 10th அவங்க வந்து அரசு வந்து பதவியேற்றுச்சு. ஸோ வித்தின் ஒரு ஸ்பேன் ஆஃப் 60 days அவங்க வந்து இவ்வளோ ஜாப்ஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையிலே ஒரு அரசுக்கு மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் போதும், மற்ற இதெல்லாம் தானாகவே நடக்கும். ரெண்டாவது, இப்போ இந்த கவர்மெண்ட்ல என்ன ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு முதல்வர்னா, லஞ்சம் அவ்வளோதான் காலி நீ அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது போதும். இது ரெண்டு ஊழலும் சுரண்டலும் மட்டும்தானே இங்கே வந்து நம்ம ஊரை காலி பண்ணிருந்துச்சு. நம்ம ஊர் உண்மையிலே தமிழ்நாடு எல்லா வளங்களையும் பெற்ற ஒரு நாடு. மனித வளமும் நல்லா இருக்கு. இளைஞர் படித்த இளைஞர் கூட்டமும் குறிப்பாக ஆங்கிலம் தெரிந்த இளைஞர் கூட்டமும் அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை எவ்வளோ பெரிய இடத்துக்கு உயர்த்துறதை விட்டுட்டு இவங்களா உயர்ந்துட்டாங்க பயங்கரமா. ஆட்சியாளர்கள் மட்டும் உயர்ந்தாங்களே மக்கள் உயரல. அதனால ரெண்டாவது இன்னொன்று முக்கியமாக சொன்னா, டாக்லெஸ் ஒர்க் மோர். இது வந்து பாலிசி தான். ஆமா, இது வந்து காமராஜருடைய கோட்டு. ஓகே, டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு. தொட்டு பார் சீண்டி பார் அப்படியெல்லாம் சொல்லாம எந்த இடத்துல நாங்க எதை வந்து முன்னிலைப்படுத்துவோமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேகதத் இஷ்யூ, மேகதாத்துக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் இட் வாஸ் வெரி, ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்க, டீலிமிட்டேஷன் வரும்போது தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன, அவங்க பிஜேபியோட நிலைப்பாடு எடுப்பாங்க பாருங்க வேணா அப்படி காங்கிரஸை கையில வச்சு, ஐ மீன் காங்கிரஸோட கூட்டணியை வச்சுக்கிட்டு அவங்க தான் உருட்டுறதுக்கு வந்து நீ உருட்டுன்னு சொன்னா போதுமேம்மா, எப்பேற்பட்ட கோணா மூணாலாம் இருந்தாலும் அழகாக உருட்டி ரவுண்டா கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு உருட்டு பாய்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க முன்னாடி ஆரம்பிச்சாங்க. வேறு டீலிமிட்டேஷன்லாம் அங்கே நம்மள்ட்ட எல்லாம் வராதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. ரெண்டாவது இந்த டாக்லெஸ் ஒர்க் மோர், அவங்க வந்து ஒர்க் வெரி 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 டைனி, டாக் மோர். யார் டிஎம்கே பே மோர் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பே மோர்னா ரிசீவ் மோர், நாட் பே மோர். கெட் மீ இல்ல, பே மோர் டு டாக் மோர். பே மோர் டு டாக் மோர் அண்ட் கிவ் மீ மோர். ஆமா, அதான் அவங்களுக்கு. சரி, என்னன்னா ரொம்ப சிம்பிள். டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எடுக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லியா டைனியா இருக்கும். இப்போ இந்த அரசு வந்ததுலேருந்து என்னென்ன கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க? நேஷனல் ஆந்தம்க்கு வச்சு, ஐ மீன் தமிழ் தாய் வாழ்த்து வச்சாங்க. ஏன் தமிழ் தாய் பாடிட்டாங்க, ஏன் 2 முறை நேஷனல் ஆந்தம் பாடுறீங்க? இது வந்து இது நாட்டுடைய பொருளாதாரத்தை கீழே தள்ளுமா? 2 முறை பாடினா இல்லை ஊழலை ஒழிச்சிருமா? நடக்கவே நடக்காதுல்ல. அதுக்கப்புறம் ஏன் மினிஸ்டர் இங்கிலீஷில் இங்கே போய் பேசுகிறாரு? இப்போ ஒரு நம்ம தொழில்துறை அமைச்சர் போய் கீர்த்தனா அவங்க பேசினாங்களே ஒரு ஸ்கூலில், வாட் இஸ் யுவர் ஃபாதர், இது இஸ் இட் அ பிக் திங்? அது மாதிரி எதெல்லாம் வந்து அந்த ஒரு இல்ல, அவங்க வந்து இது ஒரு இஷ்யூவா வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இதுவா அப்படின்னு எனக்கு இருக்கு. அப்போ வந்து உண்மையிலே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நடக்கிற பிரச்சனைகளெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ திமுக காலத்துல அப்போ நீங்க எங்க போயிருப்பீங்க? ஒரு பாத்ரூம் கூட இல்லாம இருந்தாங்க. ஆமா, பாத்ரூம் கட்டினாங்க போற ஒரு இடத்துல, நாகப்பட்டினத்துல டோர் இல்லாம பாத்ரூம் கட்டிட்டு இருக்காங்க. ஐயோ, ரொம்ப மோசமா இருந்தது. அது மாதிரி அதெல்லாம் பேசாம ரொம்ப எது நாட்டுக்கு உதவாத இஷ்யூவோ, இந்த ஜென்சின்னு ஒரு கூட்டம் கூத்தடிச்சிட்டு இருக்கு பத்தியா? அந்த பையன் பேர் என்ன, அன்பானந்தவா அன்புநாதன். அவர் ஜென்சி எல்லாம் இல்ல, அது தெரியுது. ஆமா, இவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எது இருக்கிறதுலயே தேவையில்லாத ஆணியோ அதை மட்டும் முடிக்கிட்டு இருக்குது. அதனால அவங்களுக்கு வேற கான்கிரீட்டா எதுவுமே இல்லையே. அவங்க வந்து இவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ ஜாப்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ மாதிரி சும்மா ஃபாரின் போய் சைன் போட அது நடக்குமா நடக்காதா, ஃபர்ஸ்ட் சைனாக போட்டாங்களா, அதுக்கான முதலீடு என்ன அப்படிங்கிற ஒரு கிளியர் ஒரு ஒயிட் பேப்பர் கூட ப்ரொடியூஸ் பண்ணாமல் மக்களை ஏமாத்திட்டு மக்களை கேஸ்லைட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆட்சியை வந்து இவங்க வந்து எப்படி சொல்றது, அந்த மாதிரியான கேள்விகளை வந்து எழுப்பாம சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு எல்லாருமே வந்து எப்படி சொல்றது, மீடியா நரேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணலாம். எல்லாருமே வந்து எல்லா டைமும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. ஆனா எந்த விஷயத்த அவங்க
ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கொடுத்த துறையில அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அதுல அவங்க நியாயமா இருக்காங்களா, அதுல அவங்க வந்து ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதுல அவங்க கரப்ஷன் இல்லாம அந்த துறையை நடத்திட்டு இருக்காங்க, அதை தானே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும். அதை விட்டுட்டு நீ இன்னைக்கு என்ன கலர் சாரி போட்ட, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற பாக்க, இன்னைக்கு நீ எப்படி பேசின, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏன் கோட்டு போடுறாரு, ஏன் கருப்பு கலர் கோட்டு போடுறாரு, ஏன் வெள்ளை கலர் சட்டை போடுறாரு, ஏன் இன்னைக்கு கருப்பு போட்டு வந்தாரு, இதெல்லாம் தான் பேசுவாங்களே வந்து. அது ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து 2-3 விஷயம் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஒன்று, என்னை பேச வச்ச சுத்தமாக தொடச்சி விட்டுருவோம். ஒன்று கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுறதுனே கொத்து பரோட்டா யாரை போட்டாங்க? கொத்து பரோட்டா ஸ்டாலின் அவர்கள். ஆமா, அதே மாதிரி ஒருத்தர் அது என்ன பண்ணுறாரு, ஓடு ஓடு. அது வந்து கரூர் கம்பெனி வச்சிருக்கிற அவர் வந்து இப்போ வந்து நிக்காம ஒடு 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 வரான் பாரு வேட்டைக்காரன் அப்படிங்கிற அது அவருடைய சாங்ல இருக்கிற ஒரு வேட்டைக்காரன் படம் தெரியாத. படத்துல நான் அந்த அளவுக்கு ரொம்ப இது இல்ல. வேட்டைக்காரன் படம் தான் வந்து சின்ன வயசுல நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்த படம். அது ரொம்ப ஒரு அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு கதை தான். ஒரு ஐபிஎஸ்க்கு நடந்த ஒரு அநியாயத்தை வந்து விஜய் வந்து அந்த படத்துல வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த படமே. சோ அந்த படத்துல வந்து பிரபுதேவா டைரக்ஷன்ல வந்த படமா? இல்ல அது அண்டர் கவர்ல போலீஸ் ஆபீசரா நாசர் அப்பா. இல்ல அந்த படம் அது அந்த படம் எனக்கு தெரியாது. பட் யா வேட்டைக்காரன் வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப ஒரு சூப்பரான படம். சோ அது சொல்லும் போது அந்த கரெக்டா அந்த டைலாகுக்கும் அந்த இதுக்கும் மேட்ச் ஆச்சு. ஏன்னா வந்து இப்ப அப்படிதானே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஓடினே இருக்கிறாரு. ஓடினான் வாழ்க்கை இந்தியாவின் இலக்கிய ஓடினான். நான் விட மாட்டேன், நான் ஒரு வேட்டைக்காரன் அப்படிங்கறத வந்து விஜய் அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா உண்மையிலே வந்து இவ்வளவு ஊழல் இருக்கிறவங்களை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்எல்ஏவா எலெக்ட் பண்ணிருக்கவே கூடாது. அது ஏன் அது அப்படி நடந்தது அப்படி நமக்கு தெரியல. காசுதான். கரூர் கம்பெனின்னு சொல்றாருலமா. ஆமா, எதுக்கு கரூர் கம்பெனி? ஏன்னா கரூர் அவர் கையில வச்சிருக்காரு அப்படின்னு தன்னைத்தானே அவர் அதை நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனாலயா? இல்ல உண்மையிலே கரூர்ல ஒரு கம்பெனியே நடத்துறாரு. என்ன கம்பெனி? It has more than 20. It had, I don't know what is the strength now, more than 20,000 people were working in a Karur company. Okay. அவங்களுடைய வேலை என்னது? எல்லா இடத்துலையும் போய் லஞ்சம் வாங்கி இப்போ டாஸ்மாகில் எல்லாம் காசு வசூல் பண்ணுறது, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வாங்குகிற லஞ்சத்தெல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது, மொத்தமாக உட்காந்து எண்ணுறது, எந்தெந்த யாருக்கு இதுலேருந்து எங்கே எவ்வளோ பங்கு போகிறது, இதெல்லாம் அனுப்புறதுக்கு ஒரு 20,000 பேர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் தானே டான்ஜெட்கோ இபி மினிஸ்டரும் இவர் தானே. இப்போ லஞ்சம் ஹெவியாக வாங்குறாங்களா, வாங்கி அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு இவர் லஞ்சத்தை பிரிச்சு இவர் தான் கொடுப்பாரு. அசிஸ்டன்ட் இன்ஜினியரா, ஓகே இந்த ஏரியா அசிஸ்டன்ட். இந்த சூதுகவும் படத்துல எல்லாருமே வந்து கடத்திட்டு, இன்க்ளூடிங் அந்த கடத்தினவங்க கிட்ட கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட மிரட்டி அதுக்கப்புறம் காசு வாங்கி, சரி கடத்தின அந்த பையனுக்கு கூட காசு கொடுப்பாங்களா, சரி உனக்கும் இந்த வச்சுக்கோ உனக்கும் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாரையுமே வந்து அந்த லஞ்சத்துக்கு அடிமையா மாத்தின ஒரு பர்சன் தான் செந்தில் பாலாஜி. லஞ்சத்தை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு கம்பெனி, அதான் கரூர் கம்பெனி. சரி, ஒரு டாஸ்மாக் எம்ப்ளாயி யாரோட எம்ப்ளாயி? கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர்கிட்ட போய் இவர் காசு கேட்பாரு. கரூர் கம்பெனிலேருந்து வரான், எவ்வளோ நீங்கள் இப்போ எடுத்து போய் இவ்வளோ. அதுக்கப்புறம் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் லஞ்ச கலெக்ஷன் ஏஜென்ட்டு அதில் இப்போ இந்த போயிருக்காங்களே, இப்போ இது ஹார்ஸ் ட்ரேடிங்கில். ஆமாம், உதயபுரத்தில் உள்ளே போயிருக்காங்களா, அதில் 2-3 பேர் கரூர் கம்பெனியில் வேலை பார்த்தவங்க தான். அதான் உள்ள போயிருக்காங்க. உண்மையிலே நாகேஷ் திருநாவுக்கரசு அவங்கள திருநாவுக்கரசு வந்து அவர் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ். ஓகே. கரூர் கம்பெனி வந்து மற்றவங்கலாம் வந்து மாட்டினவங்கலாம் பெரும்பாலும் கரூர் கம்பெனி. ஓகே. அந்த கரூர்ல அப்படி ஒரு கம்பெனியை நடத்தியிருந்தார், அதனால தான் அது பேர் கரூர் கம்பெனி. கேளுமா, ஒரு கவர்மெண்ட் கிட்டேருந்து லஞ்சத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது சேர்க்கறது ஒருத்தன் 20,000 பேரை வச்சு வேலை வாங்கியிருக்கான்னா எவ்வளோ பெரிய திலாலண்டியா இருந்திருக்க முடியும்? கண்டிப்பா இல்ல. செந்தில் பாலாஜி அவர்கள் லேஸ்ல நம்ம எடை போட முடியாது. இனிமே அவரோட வாழ்க்கையில என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்கும் அப்படிங்கறது பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா எனக்கும் இருக்கு. அதே மாதிரி அவங்க வந்து இன்னொரு மினிஸ்டர் ஏவா வேலுவை தான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர்ல போய் செக்கப்புக்கு சிங்கப்பூர் போயிருக்காரு. எதுக்கு போனாரு? ஃபாரினுக்கு ஒருத்தர் போய், ஐயோ நான் சிஎம் சாரை சொல்லல, அவரு வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பிடிச்ச ஒரு பர்சன். ஆனா ஒருத்தங்க சிங்கப்பூருக்கு போய் செக்அப் எதுக்கு பண்ணணும்? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செக்அப் தானே பண்ணிட்டு இருக்காரு. அதனால பர்மனண்டா சிங்கப்பூர்லயே வாழ்ந்துட முடியாதுல்ல. அங்க உள்ள ஃபெசிலிட்டி இங்கேயும் இருக்கு. வாங்க வேலு சார், வாங்க சார், வாங்க இதுல ஸ்டாண்டிலையும் அதே செக்அப் தான் இருக்குது, அதே ஜெயில் மாதிரி செட்டப்பும் இருக்குது, இங்கே செக்அப்ல இருக்கலாம்னு சொல்லுவாங்க.
அது எவ்வளவு நாளைக்கு? இல்ல உண்மையிலே திமுக வந்து அதனாலதான் வந்து இவங்க ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க கூட. அதான் விஜய் அவர்களும் சொல்லியிருப்பாங்க, நீங்க தான் இன்னும் ரியாலிட்டிக்கு வரல அப்படின்னு, நீங்க தான் இன்னும் வந்து கனவு காணிட்டு தயவு செய்து எழுந்துறீங்க, நாங்க தான் இப்ப ஆட்சியில இருக்கிறோம், இந்த அரசு தான் ஆட்சியில இருக்கு, டிவிக்கே தான் இப்ப அரசுல இருக்கு. சிஎம்ன்றத அவங்க யாருன்னு மறந்து போச்சு போல இருக்கு. ஏய் கேச போட்டு கரூருக்கு போகாம எப்படி போகாம என்ன நினைச்சிட்டு முன்னாடிதான் நீங்க அப்படி பண்ணீங்க, ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தது. ஆனா இப்போ உங்களால எப்படி அதை பண்ண முடியும்? உண்மையில எனக்கே அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. எதுக்கு ஒரு முதலமைச்சர் வந்து அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலை இல்லைன்னா ஒரு ஸ்டான்ஸை வந்து எடுத்து அவங்க அதை லீகல் ஃபைட்டாவே மாத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு ரைட்டுன்னு கூட இல்லை. எப்படி அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்தது? பதட்டம். அது தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு, மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை. மடியில் நிறைய காசை வச்சுட்டு நீ நடந்து நைட்டில் போனால் தானே உனக்கு பயம் வரும், ஐயோ எவனா அந்த காசு அடிச்சுட்டு போயிடுவான்ட்டு. அப்போ அவங்களுக்கு மடி ஃபுல்லாக கனம், அவ்வளோ மடி ஃபுல்லாக முதுகைக்கு எல்லாத்துலையும் நம்மள வந்து சோஃபா மாடல்னு சொல்றது, இல்லைன்னா வந்து வாஷிங் மெஷின்னு சொல்றது, ஆனா உண்மையான வெண்டிங் மெஷினா நீங்க தான் இருக்கிறீங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால கரூர் வந்து சிறப்பான ஒரு பேச்சு. மறுபடியும் வந்து அது வந்து ஒரு எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டாரு, என்னென்ன கிரிட்டிசிசம் வச்சாங்களோ எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டாரு. அதே போல என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ண போறோம், ஒரு நினைவு, ஒரு அரசியல் சதினே சொல்றாரு. கரூரில் நடந்தது அரசியல் சதின்றாரு. அதற்காக ஒரு நினைவு சின்னம் அங்கே எழுப்பணுன்றாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? ஒருத்தன் பதவிக்காக என்ன வேணா செய்வான்றது கரூர் எக்ஸாம்பிள். மறுபடியும் சொல்கிறேன். சரி, டிவிக்கே இப்போ முதல்வரே அறிவித்த பிறகு ரொம்ப கிளியர். நான்லாம் டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா, இது வந்து நாட் அ ஆர்டினரி ஈவெண்ட், இட் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். நான் டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான். இதுதான் உண்மையும் கூட. ஸோ இனி வரும் காலங்களில் இனிமே அவர் வாயை திறந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வாயை திறக்கலன்னு சொல்லி சிஎம் நெஞ்சிலலாம் வந்து குத்திட்டு ஒரு கொளத்தூர் வந்து திரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து சிஎம் வாயையும் திறந்து பேசிட்டாங்க. இனிமே வரப்போற ரியாக்ஷன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா அவதூறுகள் நிறைய இருக்கும். ஏற்கனவே அவதூறு நேரம் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பேச ஆரம்பிச்சுன்னா நம்ம முதல்வர் பேசி முடிச்சோன்னு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அவதூறுகள் இன்னும் அடுத்த நாள் கூட இதை நம்ம வந்து அவதூறு ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்று போடலாம். ரியாக்ஷன்லாம் ஹெவியாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கோம். நாளைக்கு என்னென்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து மொக்கையாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்கலாம் கூட நம்ம பேசுவோம். பட் இன்னொன்று ரொம்ப தெளிவாக இதில் சொல்லியிருக்காரு, இந்த அதிமுகவும் தீர்ந்து போன சக்தியும் தீய சக்தியும் எங்களுக்குள்ள உறவே இல்லைன்னு வெளிப்படையாக சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காரு. சேலஞ்ச். எல்லாருமே வந்து கூட்டு கலவாணிகள் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இனிமே அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. உள்ளாட்சி தேர்தலில் மறுபடி செம்ம அடி இருக்குது. வச்சு வெளுத்துருங்க அப்படின்னு வந்து சிஎம் அவர்கள். கண்டிப்பா மக்களும் வந்து இந்த சேஞ்ச் எல்லாம் பார்த்துட்டு நம்ம தவைக்காக்கு தான் ஓட்டு போடுவாங்க அடுத்த பை எலெக்ஷன்ஸ்லயும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம வந்து நான் நினைச்ச இந்த ஃப்ரேஸை நம்ம வந்து மறுபடியும் சொல்ல மாட்டோம் அப்படின்னா அடுத்த 2030 வரைக்கும்னு. ஆனா நம்ம மறுபடியும் சொல்றோம், காத்திருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி லீசா. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.